தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கூடிய அவருடைய உடலுக்கு கண்ணீர் மல்க தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறும் தொண்டர்கள், திரை பிரபலங்கள் மற்றும் என்றும் இல்லாமல் அவருடைய உதவக்கூடிய குணத்தை கண்டு பொதுமக்களும் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய தீவுத்திடலுக்கு சாறை சாறையாக சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய புகழ் மேலும் ஓங்க தொடங்கியிருக்கிறது. அவருடைய உதவும் தன்மை, எளிய மக்களிடம் மிக நட்பாக பழகக்கூடிய குணம், அந்த எளிமைதான் அவரை மேலும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது என்ற அவருடைய நினைவுகள் தொடர்பாக தொடர்ந்து பல பிரபலங்கள் நம்மோடு பேச இருக்கிறார்கள். தற்போது சண்டை பயிற்சியாளர் திரு ஜாகுவார் தங்கம் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடரலாம். சார், அவருடைய திரை பிரபலங்கள் அவரை பற்றி பேசும்போது உதவக்கூடிய குணத்தை பற்றி பேசினாங்க. உணவு எல்லாருக்குமே உணவு கொடுத்ததில் அதில் சமத்துவத்தை நிலைநாட்டுறது அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய எமோஷன் கனெக்ட் அப்படின்றது திரை கலைஞர்களுக்கும் தொழிலாளர்களுக்கிட்ட அந்த கேள்வியை கேட்கும்போது அவங்க தட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதும் ஏன் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அந்த திரை கலைஞர்களும் சரி பணியாளர்களும் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அந்த ஒரு வார்த்தையில் எப்படி விஜயகாந்தோடைய அந்த எளிமையும் ஒரு அன்பும் வெளிப்பட்டது? அதான் கேப்டன் எப்போதுமே என்ன சொல்லுவார்னா, மனிதனுக்கு முக்கியமான தேவை என்ன? உணவு. எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமான தேவை உணவு. உணவு கிடச்சின்னா சிங்கத்தை கூட நீங்கள் டெய்லி ஒரு மாடு அடித்து போட்டிங்கன்னா அது உணவு சாப்பிட்டு அது பாட்டு படுத்துருக்கும், யாருன்னா போனால் கூட கிடைக்காது. அது மாதிரி உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு அவருக்கு. இல்லாத போதே அவர் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. உணவுக்காக அவர் வீட்டில் இருக்கிற நிமித்தத்தில் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருவார். இருக்கும்போது வாரி வாரி வழங்கினார். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கேரவன் கொடுத்துருவாங்க. கேரவன்லாம் போய் உட்கார மாட்டார். நான் என் கேரவன் உட்காரணும், என் மக்கள் கூட உட்காரனே கீழே உட்காந்து சாப்பிடுவார். எங்கள் கூட தரையில் உட்காந்துருவார். அந்த ஒரு மேக்கப் கலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி துணி ஒயிட் துணி போட்டு இது பண்ணிவிட்டு எங்கள் கூட உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் என்ன சாப்பிட்றவங்களாம் கேட்டு அங்கே வைங்க அந்த லாஸ்ட் இலையில் போய் ஒரு வேளை எல்லாருக்கும் பரிமாறிட்டு வருவார். இல்லைன்னா சாப்பிட்டு எல்லாருக்கும் போயிடுவார். அந்த மாதிரி ஒரு தனித்தத்துவம் அவர்கிட்ட உண்டு. ஏன்னா இது மாதிரி புரட்சித் தலைவர் இது மாதிரி பார்ப்பார் அப்படின்னு எங்கள் மாமனார்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தாங்க. ஆனால் நான் நேரில் பார்த்தது கேப்டன் தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணுறது. அதாவது நான் இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சரத்குமார் சாரை எந்த லெவலில் இருந்தாலும் அவர் மேலே கொண்டு வரணுங்கிறக்காக எவ்வளோ முயற்சி பண்ணாரு நேற்று சரத்குமார் சாரே பேசினார். அதே மாதிரி மன்சூர் அலிகான் நேற்றுலேருந்து அங்கே தான் இருக்குது, கதறி எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு டான்ஸராக இருந்தவரை ஒரு பெரிய வில்லனாக கொண்டு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சவர் கேப்டன் அவர்கள். அது மாதிரி இந்த சாப்பாடு உதவிங்கிறது கேப்டன் கூட பிறந்தது. அதாவது நம்ம கர்ணன் அப்படின்னு நம்ம இப்போ படித்தோன்னா அந்த காலத்தில் கர்ணன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கர்ணன் அப்படின்னு தெரியும். அப்புறம் இப்போ நம்ம வாழும்போது இருக்கிற கர்ணன் கேப்டன் தான். ஓகே, நீங்கள் அவருக்கு நிறைய திரைப்படங்களை சண்டை பயிற்சியாளராக இருந்திருக்கீங்க. அப்போ இருந்த ஒரு ஃபேன் பாய் அப்படின்னா ஒரு விஜயகாந்தை பற்றி ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னா உடனடியாக கோவம் வந்தால் கண்ணு சிவந்துடும். அது எல்லா நடிகராலையும் இது உடனடியாக பண்ண முடியாது. அது எப்படி சாத்தியமாச்சு? அப்புறமா அது எப்படி செய்வார் அவர்? நீங்கள் படத்தில் சொல்கிறீங்களா உண்மையில் சொல்கிறீங்களா? படத்துலையும் சரி உண்மையிலையும் சரி. இல்லை, படத்தில் அவர் கோவப்படுற மாதிரி இருக்கிறது அந்த ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு அப்படியே தலையை அப்படியே குறிஞ்சிட்டு நிற்பார். ஃபுல் பிளட்டு கண்ணுக்கு ஏறும் அவருக்கு. எல்லாருக்கும் அப்படி ஏறுமானு தெரியாது, அவருக்கு அப்படி ஃபுல் ஏறோன்னு கேட்பார், தங்கம் கரெக்டாக இருக்கா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் நடிப்பார். கோபம்னா அவருக்கு இந்த விழி சிவக்கிறதுங்கிறது அவருக்கு தான். வேறு யாருக்கும் அந்த மாதிரி சிவந்து நான் பார்க்கவே இல்லை. நம்ம எவ்வளோ படம் 2000 படம் மேலே பண்ணியிருக்கேன். அமிதாப் பச்சன்லேருந்து எல்லா நடிகர் கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு தான் அந்த இது கடவுள் கொடுத்த வரணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் சிவந்த வெளியில் இன்னும் ஒரு படம் கூட அவர் பண்ணார். அப்போ அந்த மாதிரி இயற்கையாகவே அவருக்கு ஆனால் யதார்த்தமாக பார்க்கும்போது சாந்தமான கண்கள். நேற்று கூட யாரோ பேசிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, சூர்யா சார் சொன்னார், ஒரு கண்ணில் பாசம் ஒரு கண்ணில் கோபம் அப்படின்னு சொன்னார். அதான் அந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் இருக்காங்க. எல்லாமே இது சூரியன், இது சந்திரன். இது அனல், இது குளிர்ச்சி. பொதுவாகவே முகத்தில் நாசிலையும் சூரியன் சந்திரன், கையிலையும் சூரியன் சந்திரன் மாதிரி இருக்கும். அது மாதிரி அவருக்கு மட்டும்தான் அது சாத்தியம். எவ்வளோ இருந்தாலும் சரி பயங்கர கோவப்படுவார். ஒரு கணத்தில் அடித்து போட்டுருவாருங்கிற மாதிரி இருக்கும். 2 செகண்ட் தான் தட்டி கொடுப்பாரு. தட்டி கொடுத்து சாப்பிடுங்க, என்ன வேணும் கொடுங்க அப்படிம்பார். அது கேராஜன் சார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார். அதாவது அவர் ஏதோ தப்பாக 2 பேருக்குள்ள ஏதோ பேசும்போது கேப்டன் கொஞ்சம் வேகமாக பேசிட்டார் போல. ஆனால் இவர் கோச்சிக்கிட்டு அது ப்ரெஸ்ஸு மீட்டை வச்சு சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே ராதாரவியன்கிட்ட சொல்லி அவரை வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. வர சொன்னோடனே இவர் என்னென்னு கேட்கும்போது போயிருக்காங்க. அப்படின்னா அண்ணி மோர் கொடுத்துருக்காங்க, வீட்டில் கூப்பிட்டு போய் மோர் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டேன், ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு இருக்காங்க. 2 பேரும் பேசி உடனே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களாம். என்னென்னா அவர் எதிரினா உடனே இப்போ சாதாரண மனிதன் அவர் என்ன படி திட்டாரா, நம்ம அவரை படி திட்டோம் அப்படி தான் சொல்லுவாங்க. கேப்டன் அதெல்லாம் கிடையாது. அவரை கூப்பிட்டு வச்சு நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா,
என்ன தப்பு? இதுதான் நான் உண்மையை தானே சொன்னேன். கேப்டன் வந்து தப்பே பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்துருவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து அதுக்கு நியாயம் கிடைக்கிற போராடுற கேப்டன். அதனால் அவர் வந்து கோவப்படுற இல்லையா, அவருக்காக அவர் சொந்தத்துக்காக யாருக்கிட்டையும் கோவப்பட்டு நான் பார்க்கல. கிட்டத்தட்ட 40 வருஷம் எனக்கு அவர் நெருங்கிய நண்பர். எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து உட்காந்து எங்கள் ஃபேமிலியெலாம் அப்படியே இருப்பார். என் பசங்களெலாம் ஃபோட்டோ எடுப்பார். எல்லோரும் கூட எங்கள் வீட்டுக்கு வரனால எல்லாருமே நான் அந்த ஏரியாவில் ஃபேமஸ்னால் கேப்டனாக ஒரு காரணம். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரனால அவர் விஜய் சார் அடிக்கடி வருவார். அதனால தான் எங்களுக்கு வந்து என்ன அந்த ஏரியாவில் ஃபேமஸ்ஸு அதுக்கு கேப்டன் தான். அதனால தான் எங்கள் வீட்டு முன்னாடி நுழையும் போதே அவர் படம் தான் வச்சுருப்பேன். இப்போ கண் சிவக்கிறது அவருடைய அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பேக் கிக் அப்படின்றது ரொம்ப பிரபலமானது அவருடைய திரைப்படங்களில். ஆமாம், அது எப்படி அவர் ப்ராக்டிஸ் பண்ணார்? அது எப்படி அவர் ஐகானிக் ஒரு கிக் ஆச்சு? அதான் நான் சொன்னேன், அப்பவே சொன்னேன். 1979 நான் அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க போனேன். அப்போ வந்து நல்ல ஹேண்ட்லலாம் நல்லா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து கை இறங்கிடுச்சு. கை இறங்கினோடனே தூக்க முடியாது. அதாவது 1/2 மணி நேரம் அழுவார். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஐஸ் கட்டிலாம் வச்சு மூஞ்சில் வச்சு அப்படி கஷ்டப்படாது. அப்போ தான் ஆம்பூர் RS பாபு அவர் தான் நிறையா ஃபைட் மாஸ்டர் வந்தார். கிக்கு யூஸ் பண்ண வச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கராட்டே பிளாக் பெல்ட், நானும் கிக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ அதை வந்து யூஸ் பண்ணி கிக்கு யூஸ் பண்ணி அவர் கை மாதிரி கால் வர ஆரம்பிச்சு. அப்போ அதுலேயே டெக்னிக்கல் என்னென்னா செவரில் மிதித்து வந்து ரிவர்ஸ் அடிக்கிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டிலாம் அவருக்கு ரசிகர்கள் உண்டாக்குனது அது பெரிய காரணம். அதை வந்து அவர் பார்த்துட்டு அதை தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இதுக்கு என்ன கைத்தட்டல் இருக்குன்னொன்னே கிக்ஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ண ஆரம்பித்தார். ஒருத்தர் மேலே மிதித்து அடுத்தவர் அடிக்கிறது, அங்கேருந்து போர்டை மிதிச்சு வந்து ஃப்ளைங் கிக் அடிக்கிறது, 2 பேரை தாண்டி அந்த பக்கம் போய் அடிப்பார். இப்போ வந்து சிஜியில் எல்லாமே பண்ணலாம், அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஒரிஜினலாக பண்ணால் தான். ஸோ அந்த மாதிரிலாம் அதில் வந்து கிக்ஸில் வந்து பெரிய இன்னைக்கு வரைக்கும் அவர் மாதிரி கிக் அடிக்க ஆள் கிடையாது. இன்றைக்கி இந்த நிமிஷமும் கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சாலும் அது மாதிரி வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் அதுக்காக தனியாக உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் செம்ம அடி வாங்குவார். கீழெல்லாம் அப்படியே முட்டிலாம் சராச்சுங்க அவர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதை பற்றி கவலையப்பட மாட்டார். அந்த மாதிரி பண்ணுற மனிதர்கள். இப்போ உங்களுக்கு அவரோட தனிப்பட்ட முறையில் ஏதாவது நட்பு அப்படின்றது இருந்திருக்கும். ஆனால் உங்களை நெகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள், அவர் செய்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இதை சொல்லுங்கள். நிறைய நிகழ்ச்சி சார். ஆனால் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். இப்போ அதாவது நான் வந்து எங்கள் எம்ஜிஆர் நகரில் வந்து ஜிம் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காங்க, இல்லை உடம்பு நல்லா வச்சுக்கணும். கிட்டத்தட்ட அப்போ அந்த காலத்தில் ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஜிம் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஜிம்மை திறக்கிறதுக்கு யார் வச்சு திறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது என் மகனத்தில் வேறு ஒரு ஹீரோ தென்பட்டார். சரி, அவரை கேட்டுக்கிட்டேன். 1 மாதமாக கேட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்தார். சரி, இது என்ன வேலைக்கு ஆகலை, சரி கேப்டன் கேட்கலாம் சொல்லி ஃபோன் தான் பண்ணேன். தகவலும் நான் வந்து என்ன ஜாகுவார் தங்கனே கூப்பிட மாட்டேன், தங்கப்பழம்னு தான் என்னோடய ஒரிஜினல் பேர், அதான் கூப்பிடுவார். தங்கப்பழம் இதில் இருக்கேன், ஃபிலிம் ஷீட்டில் இருக்கேன் வா அப்படின்னாரு. சரி, ஃபிலிம் ஷீட்டு போனேன். ஷூட்டிங் எல்லாம் நடிச்சிருந்தார். என்னை பார்த்தோன்னே வந்தோடனே பேசிக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரி நான் ஜிம்மு ஒன்று திறக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம், நான் வரணுமா அப்படின்னாரு. அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. என்றைக்கு வரணும்னு கேட்டார். உங்கள் டேட் சொல்லுங்கள், ஷூட்டிங்கில் இருக்கும்போது. அதெல்லாம் இருக்குது, நீ சொல்லு அப்படின்னாரு. சரி, செகண்ட் சண்டே வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கும். செகண்ட் சண்டே ஓகேன்ட்டார். அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்துருக்கோம் தான் மேக்கப் பண்ண சொன்னேன். செகண்ட் சண்டே ஷூட்டிங் இருக்குது, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஷூட்டிங் இருக்குது. யோசனை பண்ணார். இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். எனக்கு ஒரு டவுட்டு தான் இருந்துச்சு, என்னடா அது வருவாரா இல்லையான்ட்டு. ஆனால் என்ன ஒர்க் இருந்தாலும் வருவேன் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன ஒன்று நெகிழ்ச்சியான விஷயம்னா நான் சொன்னேன், இது மாதிரி இளைய தளபதி விஜயம் வராரு அப்படின்னு. ஓ, தம்பி வராப்பிலையா, நீ ஒன்று பண்ணது தங்கம், ஃபுல்லாக பேனர் நீ அடித்தாக்க விஜய்க்கு அடிச்சிரு, எனக்கெலாம் ஒன்று அடிக்காது. நான் என்ன நினச்சேன்னா, ஓ விஜய்க்கு அடிக்க சொல்லி வரமாட்டார் போல இருக்கு. அதனால் அவருக்கு சொல்கிறார். உண்மையில் என் மனசில் அப்படி தான் நினச்சேன். நான் சொன்னேன், அது பார்த்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன், அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துருவேன், நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் வர மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா விளையாட்டாக நாங்கள் பேசுவோம்ல, அடிச்சுலாம் விளையாடுவோம். அதனால் அதை வந்து கேட்கும்போது அவர் சொன்னார், நான் எப்படியா இருந்தாலும் வருவேன், விஜயகாந்த் சொல்லிட்டேன், சொன்னால் வருவேன், அதனால் நீ அதெல்லாம் கவலைப்படாத, எனக்கு தம்பிக்கு அடி பேனர், எனக்கு பேனர் வேணால் அவருக்கு பேனர் அடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு எப்படி வரும்? ஒரு வழக்கமாக ஒரு நடிகருக்கு வந்து யதார்த்தமாக வராது. அதான் நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம இதில் தான் காலையில் பேசும்போது சொன்னேன், விஜயை வந்து பெரிய ஹீரோவாக்கிறதுக்காக தன்னோட ஷூட்டிங்கை விட்டுட்டு தனக்கு காசு வேணான்னு வந்து நடித்தவர் கேப்டன். காசு வேண்டாம், அவங்க அப்பா கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்கு காசு வாங்கலை, எல்லா படத்தையும் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி நடிச்சு கொடுத்துட்டு போனவர் கேப்டன். அப்போ வந்து அப்படி இருக்கும்போது யாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பார் இல்லையா, வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இப்போவும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் தம்பிக்கு அடி, எனக்கு அடிக்காதுன்றார். சரி நான் அப்படின்னு போனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, என்னடா அது வருவாரா வரமாட்டாரான்னு இருந்துச்சு. அப்போ விஜய் சார்கிட்ட சொன்னேன். விஜய் சார்கிட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், அண்ணனுக்கு மட்டும் அடிங்க, எனக்கு அடிக்காதீங்கன்ட்டார்.
2 பேரும் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், என்னடா அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்விடேஷன்லாம் போட்டு எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு பத்திரிக்கைலாம் விளம்பரம் கொடுத்துட்டேன். 2 பேரையும் போட்டு கொடுத்துட்டேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4 ராகாலம். இவர் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நின்ட்டார் விஜய் சார். எங்கேயோ ஓரமாக நிற்கிறாரு. அப்போ ஒரு ஃபைட்டர் பார்த்து விஜய் சார் காரமாக இருக்குது அப்படின்னா 2 பேரும் ஒய்ஃபாக அவர் வந்திருக்காங்க. கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சேன். இப்போ 6 மணி ஆச்சு, 6:15 ஆச்சு, 6:30 ஆச்சு, கேப்டன் வரல. என்னடா அது கேப்டன் வரமாட்டாரோ அப்படின்னு எனக்கு மனசில் கூட்டம்னா பெரிய அலை மாதிரி கூட்டமாகிடுச்சு. கேப்டன் உள்ளே நுழைய முடியாத மாதிரி கூட்டமாகிடுச்சு. போலீஸ் வேறு கிட்டத்தட்ட ஒரு 250 போலீஸ். நான் வர கராட்டே ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு 500 பேர் நிறுத்தி வச்சுருந்தேன். ஏன்னா வழி விடுறக்காக வச்சுருந்தேன். ஆனால் கேப்டன் வந்துட்டார். அவர் ஒரு இது இல்லாமல் கம்பெனி வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. என்னண்ணே அப்படின்னா, இல்லை அந்த முடியல, அப்புறம் நைட்டு வேறு கண்டினியூ இருந்துச்சு, நான் அதனால் முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி இப்போ எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கேனாரு. 10:30 மணி வரைக்கும் இருந்தார். நைட்டு 10:30 மணிக்கு வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் அன்பாக பேசி எல்லாரும் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருக்கும் என்ன வேணும், எப்படி இருக்கீங்கன்னு எல்லாம் தனித்தனியாக எங்கள் சொந்த பந்தம் அத்தனை பேரும் வந்து கேட்டு அதுக்கப்புறம் மேடையில் வந்து சொன்னார், நான் ஜாகுவார் தங்கன்னு சொல்ல மாட்டேன், தங்கப்பழம்னு தான் சொல்லுவேன், எனக்கு தமிழ்னா உயிர், ஆனால் தங்கப்பழத்துக்கு ஒன்றுனா நான் முதல்ல நிற்பேன் அப்படின்னு அந்த மேடையில் சொன்னார். அது வந்து எனக்கு நெகிழ்வுன்னா அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி நினச்சாலும் கேட்பேன், எப்பவும் கேட்பேன். அவர் சொல்லுவார், இந்த எதிர்கட்சி தலைவரானு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வேறு ஒரு விஷயமா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் சிஎம் ஆன அப்புறம் ஒன்றை தான் கூட வச்சுக்குவேன், நீ கூடவே இருக்கணும் என் கூட அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாச்சு. அவர் கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. என்னடா என்ன சொல்கிறாருன்னு நினைக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது வரைக்கும் உதவின்னு கேட்காத ஒரே ஆள் நீ தான், என்கிட்ட வந்து எந்த உதவியும் நீ கேட்கல அப்படின்னாரு. ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே போய் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க கஷ்டம் இருக்கும் இல்லையா, நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். அவர் சொன்னது தான், 2 கை நல்லா இருக்குது, 2 கால் நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, நம்ம யாருக்கு யார்ட்டையும் உதவி பண்ணணும் நான் நினைப்பேன். அதே தான் அவரும் நினைப்பார். அவரும் யார்ட்டையுமே உதவி கேட்க மாட்டார். அதே எனக்கு இருக்கும். ஒரு வாட்டி ட்ரெயினுக்கு போகிறோம், 2 பேரும் ஏதோ ஷூட்டிங் போகும்போது 2 பேருமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. 2 பேருமே ஷூட்டிங் போயிட்டு போகிறோம், ரன்னிங்கில் ஓடும்போதே கேட்குறாரு, நீ ஏன் என்கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. படம் கேட்கலாம்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா என்னென்னா அப்போ வந்து எனக்கு ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்னு பயங்கர பிஸியாக போகிறதுக்கு ஷூட்டிங் போகிறக்கே டைம் இருக்காது. கேட்குறது எங்கே சொன்னேன் அவர்கிட்ட, நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாழ்த்துவார். எந்த நிகழ்ச்சியாக அவர் குறிப்பாக என் பையனுக்கு கல்யாணம் அப்போ வந்து தேமுக தலைவராகிட்டார். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட டைமு. நான் வந்து இங்கே போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆஃபீஸ் போகும்போது வந்து அவர் வந்து உள்ளே போகும்போது நிறைய கூட்டங்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், நேரே வந்து தங்கப்பழத்தை வர சொல்லுங்கள் அப்படின்னா, அங்கே உள்ளவங்களுக்கு தங்கப்பழம் யாருன்னே தெரியல. என்ன ஜாகுவார் தங்க தான் தெரியும், யார் இதில் தங்கப்பழம் நான் தாங்க அப்படின்னேன். உங்களை தான் கேப்டன் கூப்பிட்றாங்க. எல்லோரும் நிற்க வச்சு நான் தான் போனேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசினார். என் பசங்களை உட்கார வச்சுட்டு பத்திரிக்கை வாங்கிட்டு நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவேன், என்னாலும் சரி வருவேன் அப்படின்னு சொன்னது இல்லாமல் என்னை பற்றி சொன்னார். என் பையன்கிட்ட பேசுகிறாரு, தென்னை மரத்தில் அப்படி கால் வச்சாலா, எனக்கு அது சொல்லியே தரல, அவன் என்ன சொல்லித்தரல, அப்போ எனக்கே தெரியாதுங்க அப்படின்னேன். இப்போ எனக்கு வந்து ஐடியா வந்துச்சு அப்படின்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டலாக சொல்கிறார். சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடக்கும், எப்போ வருவார் எல்லாத்தையும் சொல்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஃபோட்டோ என்கிட்ட இருக்கும். அந்த காலத்துலேருந்து அவர் பிறந்த நாளுக்கு போய் நான் மாலை போடுவேன். இல்லை எங்கேயாவது பார்த்தோன்னா அவர் பெரிய மாலையாக கொண்டு போய் போடுவேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் 79 இருக்கிறனால என்னையும் அவருக்கு பிடிக்கும். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி என்னை பார்த்தா கூப்பிடாது. உள்ளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது பெரிய கூட்டம் என்னை வந்து பார்த்துட்டாரு, உடனே கூப்பிட்டு வாங்கினார். உள்ளே நுழைய முடியல, ஆனால் என்னை உடனே கூப்பிட்டாரு. அந்த மாதிரி அவர் நிகழ்ச்சினா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நாளைக்கு வரைக்கும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நிகழ்ச்சியாக என்கிட்ட வந்து அவ்வளோ அவர் என்கிட்ட பழகிருக்காரு. இப்போ இடையில வந்து உடம்பு இந்த விரல்லாம் இது பண்ண பிறகு ஒரு வாட்டி பார்த்தேன், அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த சிங்கத்தை வந்து அப்படி பார்க்குறக்கு மனசு இல்லாமல் பக்கத்தில் போகாமல் நான் போயிட்டேன். உண்மையான விஷயம் தான். பக்கத்தில் போனால் எனக்கு என்னால் தாங்க முடியல, அதனால் நான் போயிட்டேன். இறைவன் எதுக்கு இப்படி சீக்கிரம் கூப்பிட்டு போனால் தெரில. சராசரி 120 வயசு 70 வயசு தான் ஆகுது. ஏன் அவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டு போனான்னு தெரில. அவர் ஒருவேளை சொர்க்கத்தில் வந்து ஒரு மாதிரி நல்லவங்க யாரும் இல்லையோன்னு தெரில, அதனால் கூப்பிட்டு போயிட்டார். தொடர்ந்து பேசலாம். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சியில் தற்போது பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்கள் வந்து